இது ஒரு ஏக்கருக்கு 38 லட்சம் ரூபா நம்ம சம்பாதிச்சுக்கலாம். வரத்தை நீங்கள் கொடுக்க வருஷம் கம்மியாகிட்டு தான் போகும். இதை நீங்கள் கொடுக்க ஈல்டு ஜாஸ்தியாகும். புது உங்கள் ஐடியாவெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. எல்லாம் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறது மொத்தம் செஞ்சுக்கணும். நம்ம முதல்ல ₹1 போட்டோன்னா ₹2 கிடைக்காது. அது கிடைக்காது. அது லாஸாக போகும். இதில் ₹1 போட்டால் ₹2. இப்போ நாங்கள் கண்டினியூவாக 3 மாதம் 4 மாதமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு பூச்சி கூட இல்லைங்கிறது தான் அவங்களுடைய இது எங்களுக்கு முடியுமா அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதங்க. எல்லாமே முடியும். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுறது இல்லை, அவ்வளவுதான். இது 13 மாதம் தான் ஆகுது. நாங்கள் 2 வருஷத்துல இது பாலை தள்ளுற மாதிரி கொண்டு வந்துடுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாட்டுக்காய். ஆமாம், நாடு தான். ஹைபிரிட் எல்லாம் கிடையாது. நாடு தான். நாடையும் கொண்டு வரணும்னு சொன்னோம்னா சாப்பாடு நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னா நெட்டை. சரிங்க. அதனால தான் இப்போ மற்றவங்க வர்றப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நெட்டையை போட்டோம்னா அந்த கூண்டு வண்டு தாக்குதல் கூட கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வெறும் எண்ணெயை தான் அப்படி கிடையாது. நாங்கள் இது ஏக்கரா கணக்கு விடுறோம். இப்போ ஒருவேளை காய்க்கிற மரமாக இருந்தாலும் ஒரு செடிக்கு 100 ml இருந்து 200 ml வரைக்கும் விட்டுக்கலாம். ஓஹோ, காய்க்கிற மரமாக இருந்தால் சரி. சொட்டு நீரில் நீங்கள் விட்டுடுறீங்க. தனியாக மேனுவலாக போடணும்னா ஒவ்வொரு செடிக்கு ஊற்றணும் இல்லையா? ஆமாம், சொட்டு நீர் இல்லாதவங்க செடிக்கு ஊற்றிடுங்க. ஓகே, செடிக்கு ஊற்றிட்டு பின்னாடி தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடலாமா? ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே உயரமாக வளர்ந்ததில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி செடிகள்லாம் பண்ணிக்கலாம். வெள்ளை வச்சு அதெல்லாம் வெள்ளை வரும். எனக்கு வெள்ளை வராது. எங்களுக்கு நிறையா வந்திருக்கு. அந்த கருப்பு அப்படியே அது வந்தாலும் கூடாமல் சின்ன செடியாக இருந்தாலும் நீங்கள் மருந்து அடித்த உடனே போயிடும். பெரிய மரங்கன்னா அடிக்க முடியாது. 2-3 மாதம் கண்டினியூவாக தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருங்க, போயிடுதுன்னு சொல்கிறாங்க. பொள்ளாச்சி ஏரியாவிலலாம் அவங்க சொல்கிற தாக்கல் என்னன்னு சொன்னோம்னா, நாங்கள் எங்கள் இது இருந்தது. இப்போ நாங்கள் கண்டினியூவாக 3 மாதம் 4 மாதமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு பூச்சி கூட இல்லைங்கிறது தான் அவங்களுடைய இது. காய் நிறைய வருது, எல்லாம் கொட்டி போகுது. வாழையும் வச்சுருக்கோம். ஆனால் இது இந்த கிழங்கு சொல்லுவாங்கல்ல, கிழங்கு இது கிழங்கு இடக்கட்டை. அதனால் இதை போட்டிருக்கோம். பிசியும் போட்டிருக்கோம் நிறைய. வந்துட்டு பார்த்தோம். இது எல்லா வாழையும் இருக்குது. இல்லை கொலை வரம்ட்டு விடப்படாங்கிறாங்களே ஐயா. கொலை மரம் கொலை வர வரைக்கும் அது நம்ம பாடம். நம்ம 3 கட்டை 4 கட்டை விட்டு அதுக்குள்ள உணவு கொடுத்தாக்க நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல ₹1 போட்டோன்னா ₹2 கிடைக்காது. அது லாஸாக போகும். இதில் ₹1 போட்டால் ₹2. ஒரு 20 லிட்டரு ஆயிலே ஒரு ஏக்கருக்கு. அப்போ பயிர் உடனே எல்லாம் எடுத்துக்காது. எல்லாம் எடுத்துக்கணும். 20 லிட்டர் ஆயிலும் 20 லிட்டர் ஆயிலும் தண்ணியாக தானே கொடுப்போம். தண்ணி ஒரே 2 நாள் 3 நாள்லயே அதை எடுத்துருமான்னு கேட்குறேன். 2 நாள் 3 நாள் அன்னைக்கே அப்பவே அந்த நிமிஷமே எடுத்துக்கிடும். பூரா எடுத்துருங்களா? ஆமாம். தண்ணி பிரிச்சு விடலாமான்னு கேட்குறேன். ஒன்றும் பிரிச்செல்லாம் இல்லைங்க. புது உங்கள் ஐடியாவெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. எல்லாம் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறது மொத்தம் செஞ்சுக்கணும். பிறகு நீ எவ்வளோ சாப்பிட்றியோ அந்த சாப்பாடு கொடுத்தா தான் உனக்கு சரியாக வரும். அதில் ஒரு 3 பாகமாக பிரித்து நான் கொடுத்தோம்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சடனாக கொடுக்கணும். நீ அதுக்கு எவ்வளோ சாப்பிட என்னதுங்கிறது நாங்கள் 30 வருஷமாக பார்த்து வச்சிருக்கிறோம். இல்லை, நீங்கள் இந்த இதை நீங்கள் எவ்வளவு உங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஈல்டு வரும். அதை நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா ஈல்டு கம்மியாகி போகும். வரத்தை நீங்கள் கொடுக்க வருஷம் கம்மியாகிட்டு தான் போகும். இதை நீங்கள் கொடுக்க ஈல்டு ஜாஸ்தியாகும். ஒரு 6 வருஷமாக, அதாவது இது புழு மருந்து அடிக்காமல் ஒன்றும் பண்ண முடியல. இந்த வருஷம் ஏதோ கொஞ்சம் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் புழு இல்லாமல். இன்னி இதை இப்படியே இம்ப்ரூவ் பண்ணி கத்திரிக்காய் தான் நிறைய மருந்து அடிக்கிறது. ஒரே செடி கத்திரி தான். கத்திரி மிளகாயும் இந்த 2 தான். அதை நம்ம ஓரளவுக்கு மிளகாய் கொண்டு வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஆர்கானிக்கில் விளைஞ்ச மிளகாய் பார்க்க போகிறோம்.
கத்திரிக்கு இந்த வருஷம் தான் அந்த கொண்டப்புழு இல்லாமல் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து இந்த மிளகாய் செடி, அந்த மிளகாய் செடி, அந்த அங்கே இருக்கிற மிளகாய் செடி கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கில் போட்டது. கெமிக்கலுங்கிறது கிடையவே கிடையாது. உங்கள் புண்ணாக்கும் உங்கள் ஆயில் மட்டும். புண்ணாக்கும் கூட கிடையாதுப்பா, ஆயில் தான். ஆயில் தான். ரைட். அதை மாத்திரம் விட்டுருக்கோம். இது வந்து முதல்ல 5 பறி பறிச்சாச்சு. 5 பறி பறிச்சதுக்கு அப்புறம் தான் இது அப்புறம் எல்லோ கலர் ஆகி 6வது பறியும் இதுல பறிச்சாச்சு. இது 7வது பறி. அதாவது போன செடியை கொண்டு வந்து காய்ப்பு கொண்டு வந்திருக்கோம். 5 முறை அறுத்து அதுக்கு முடிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாமே அந்த மஞ்சள் கலருக்கு எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை விட்டு பச்சை கலர் கொண்டு வந்து இப்போ ஒரு அறுப்பு அறுத்தாச்சு. இங்க இருந்து அந்த அவ்வளவு தூரத்துக்கு அறுத்து இருக்காங்க. அந்த பக்கம் நிறைய தெரியுது பாருங்க, அங்கிட்ட அறுக்கவே இல்லை. நெல் யாராவது போட்டிருந்தாங்கன்னு ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. நடவு நட்டினதுக்கு அப்புறம் 10-13 நாளைக்கு தண்ணியை கம்மி பண்ணாதுங்க. தண்ணி இருக்கணும். அதில் இருக்கிற விதை உப்பி முளைக்கும். முளைக்கிறப்பனா அழுகி போயிடும். 13 நாளைக்கு அப்புறம் தண்ணி விடுறதுக்கு உண்டான வழியை பார்த்துங்க. களையே வராது. நெல் பயிருக்கு இது ஒரு ஏக்கருக்கு 38 லட்சம் ரூபா நம்ம சம்பாதிச்சுக்கலாம். குறைஞ்சது 24 லட்சம் ரூபா. குறைஞ்சது ரொம்ப 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 குறைஞ்சது. நான் அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு 30,000 ரூபா கூடி கொடுத்தாலும் சரி. மாதத்துக்கு 30,000 கொடுத்தாலும் சரி. புரியுதா? 3 மாதம் 3 1 லட்சம் போகும். 34 லட்சத்தில் 1 லட்சம் போனால் 33. புரியுதா? இப்போ நாங்கள் 5 கரும்புக்கு தான் கணக்கு போட்டிருக்கோம். 24 லட்சத்துக்கு மிஷினை வாங்கி நம்ம சொல்கிறது உனக்கு புரியுதா? ஜூஸை கொடுத்துருங்க. அவன் கொடுக்குறத விட இன்னும் 5 ரூபா கம்மியாக கொடுங்க. நல்லா ஜனங்க சாப்பிடட்டும். உனக்கு ரூபா வந்து சேர்ந்து போகும். அதை விட்டுப்பட்டு ஆலைக்கு வெட்டி அவன் 3 மாதத்துக்கு அப்புறம் காசு தர்ற வேலையெல்லாம் இனிமேல் விவசாயி விட்டுடணும். நான் என்ன சொல்கிறேன், கரும்புக்கு ஒன்றுக்கு மாத்திரம் நான் சொல்ல வரல. நெல், காய்கறி, ஈகறி எல்லாம் என்னமோ கேட்டோம்னா நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்வோம், அங்கே போய் வேலை செய்வோங்கிற ஒன்றையுமே அங்கே போய் வேலை செய்ய சொன்னால் ஏகப்பட்ட போய் படித்த போய் தான் கிடக்காங்கல்ல, சும்மா சுற்றிக்கிட்டு திரியிறாங்களே. அவனுக்கு ஒரு 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 இதாகி போச்சு. ஒரு டவுன்லேயும் உங்கள் ஊர் பேரை சொல்லி ஒரு கடையை வச்சுக்குங்க. நீங்கள் கத்திரிக்காய் வச்சா கத்திரிக்காய் அங்கே கொண்டு வச்சுக்குங்க. வெண்டைக்காய் வச்சா அங்கே கொண்டு வச்சுக்குங்க. கம்மியாக கொடுங்கப்பா. விளைபொருள் நம்ம நேரடி விற்றா தான் இனிமேல் பிழைப்பீங்க. இல்லைன்னு சொன்னால் இப்படியே திரிய வேண்டியதுதான். ரசாயன உரமும் பூச்சி மருந்தும் போட்டின்னு வச்சுக்குங்க. நான் சொல்றது என்னன்னு சொன்னோம்னா, நீ செத்ததும் பத்தாம மற்றவனையும் சாகடிக்க அந்த பாவம் உன்னை வந்து சேர்ந்து. ஏன்னா நீ மூலதானே, நீ தானே, நீ போட போய் தானே அவன் திங்க. புரியுதா? இப்போ தென்னை வச்சிருக்கிறவ தென்னைய வேணுமுன்னா இளைஞர் விற்றுக்குங்க. இளைஞர் விற்கலைன்னு வச்சுக்கோங்க, இது பண்ணிடுங்க, பண்ணி விற்றுக்குங்க, அவ்வளோதானே. அதுவும் விற்க முடியலன்னு என்ன தேங்காய் எண்ணெய் எடுத்து போடுவோம், கம்மியான விலையில் தருவோம். இது எங்களுக்கு முடியுமா அப்படிங்கிற மாத்திரம் நினைக்காதங்க. எல்லாமே முடியும். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுறது இல்லை, அவ்வளவுதான்.